நம்முடைய சிறப்பு விருந்தினர் அவர்களுக்கும் கல்லூரி முதல்வர் அவர்களுக்கும் மற்றும் இல்லை சோனல் மேம் மற்றும் பேராசிரியர்கள் மாணவர்கள் அனைவருக்கும் என்னுடைய மதிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே வந்து எம்ஓஇ சைன் பண்ணணும் அப்படின்னு தான் வந்து கூப்பிட்டுருந்தாங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா அப்புறம் ஒரு பெரிய அவார்டு கொடுத்தாங்க. உண்மையிலே ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாகவும் ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கிறது. நம்முடைய கிட்ஸ் அகாடமி வந்து எப்படி நடத்துகிறாரு அப்படின்னு சொல்லி சார் கேட்டாங்க. அதனால் ஒரு 2 நிமிஷம் அதை பற்றி சொல்லிக்கிறேன். ஒரு 1990 அந்த சமயங்களில் அதிலலாம் வந்து நான் இப்போ வந்து எங்கே இருந்தால் நம்ம சாமியல்புரம் உங்களுக்கு தெரியும், நிறைய பேருக்கு தெரியும். அதுக்கு வடபுறம் ஆர்விபுரம்னு ஒன்று ஒரு தெருவு உண்டு. அந்த தெருவில் தான் ஒரு 200, அப்போ வந்து வாடகை 200 ரூபா மாத வாடகை, அதில் தான் இருந்தோம். இருந்து தொழில் பார்த்து என்னுடைய பிஸ்னஸ் அதில் வந்து நேர்மையாக பார்த்து கடினமாக உழைத்து இந்த அளவுக்கு வந்திருக்கோம். அப்புறம் எனக்கு 2 பெண் குழந்தைகள், 2 பேரும் கல்யாணம் பண்ணி கொடுத்தோம். 2வது குழந்தை கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது அவருக்கு வந்து ஒரு BMW கார் பரிசீலிக்கக்கூடிய அளவுக்கு, அந்த அளவுக்கு என் குழந்தை பிறந்தப்போ நான் வந்து 200 ரூபா வாடகையில் இருந்தேன். ஆனால் கல்யாணம் முடிச்சு கொடுக்கும்போது அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு போயிருந்தோம். அதுக்கு பிறகு இப்போ 2 பெண்களும் நல்லா இருக்காங்க. ஒருத்தர் 2 குழந்தைங்க வச்சுருக்காங்க, நல்லா இருக்காங்க. இப்போ நம்ம இன்னும் சம்பாதித்து கொண்டே இருக்கிறத விட கொஞ்சம் இந்த சமுதாயத்துக்கு கொஞ்சம் செய்வோம் அப்படிங்கிற எண்ணத்தில் 2016 ஆரம்பித்தோம் இந்த சர்வீஸ் ஆரம்பித்தோம். அப்போ ஈவினிங் டியூஷன் மட்டும் பக்கத்தில் உள்ள பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்கேவஞ்சர்ஸ் உண்டு. அந்த ஏரியாவில் ஸ்கேவஞ்சர்ஸ் தான் தூத்துக்குடி கார்பரேஷனில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க பிள்ளைகளுக்காக வேண்டிய அவங்க படிக்கிறதுக்கெல்லாம் அங்கே இடமே அவங்களுக்கு இருக்காது. அவங்களுக்காக படிப்புக்கு அவங்க படிப்போம். அதோட சேர்ந்து அவங்களுக்கு விளையாட்டு சொல்லிக் கொடுத்து 2016 ஆரம்பித்தோம். அப்புறம் 2017 காம்படிட்டிவ் எக்ஸாம் ஆரம்பிச்சு நடந்து வர்றோம். இப்போ வரைக்கும் நடத்தி வர்றோம். அதனால் இப்போ கிட்டத்தட்ட இப்போ நம்மகிட்ட பாஸ் ஆனவர்கள் எண்ணிக்கை 1000 தாண்டிட்டு நம்முடைய வெப்சைட்லாம் போட்டு வச்சுருக்கோம். அது பாஸ் ஆனவங்கலாம் இது வரைக்கும் நம்ம கிளாஸ் வந்து பெருமையாக சொல்லணும்னா ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா ஒரு நாள் கூட ஒரு நிமிஷம் கூட லேட் ஆனது கிடையாது. எத்தனை மணிக்கு காலைல 11 மணிக்கு ஒரு கிளாஸ் ஆரம்பிக்கும் அப்படின்னா பாடம் சொல்லிக் கொடுக்குற அந்த ஃபேக்கல்ட்டிஸ் வந்து அவங்கெல்லாம் 10:45 வந்துடுவாங்க. ஷார்ப்பாக 11 மணிக்கு ஆரம்பிச்சிடும். இதுதான் இதனுடைய, ஏன்னா அவ்வளவு சின்சியராக ஏதோ வந்து ஃப்ரீ அகாடமி அப்படிங்கிறனால சும்மா ஏதோ ஏனோதானன்னு இருக்கு அப்படிலாம் கிடையாது. ரொம்ப பெஸ்ட்டாக வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி பங்க்சுவாலிட்டி அவ்வளோ கரெக்டாக வந்து ஆரம்பிச்சுட்டு இருக்கோம், நடத்திட்டு இருக்கோம். நீங்கள் எங்கேயும் பார்த்துருக்கலாம், நம்ம அகாடமியில் கூட நிறைய பேர் வந்திருக்கலாம். அதே மாதிரி ஒரு இடம் வந்துட்டு திரும்ப அதுக்கு பிறகு திரும்ப வரல அப்படின்ட்டு போயிட்டாங்கன்னா, காரணம் சொல்லாமல் போயிட்டாங்கன்னா திரும்ப வந்தாங்கன்னா சேர்க்கறது இல்லை. அப்புறம் நிறையா அவங்களுக்கு டிமாண்ட் பண்ணி ரொம்ப பேசி அப்புறம் தான் சேர்ப்போம். அவ்வளோ ஈஸியாக சேர்க்கறது இல்லை. அது மாதிரி ஃபஸ்ட்டு நம்மகிட்ட படிக்கிற பதத்தில் வந்து ரயில்வேல படித்த பையன் பேங்கிங் படித்த பையன் ஒரு பையன் ஆல் இண்டியா லெவலில் ஃபஸ்ட் மார்க், RRB வந்து ஆல் இண்டியா லெவலில் ஃபஸ்ட் மார்க் வல்லரசுங்கிற பையன் படிச்சிருக்காரு. அவர் பேரில் ஒரு ஹால், வல்லரசு ஹால் வச்சுருக்கிறோம். அதே போல் இன்னொரு பையன் TNUSRB போலீஸில் வந்து அவர் வந்து ஸ்டேட் லெவலில் ஃபஸ்ட்டு, அவர் வந்து அனிஸ் ஹால் அப்படின்னு சொல்லி அவர் பேரில் ஒரு ஒன்று வச்சுருக்கோம். அதனால் இதெல்லாம் எப்படி வந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு வந்து முக்கியமாக நான் சொல்கிறது என்னுடைய பஞ்சுவாலிட்டி கரெக்டாக வந்து நம்ம மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால அது வந்து சாத்தியமாகுது அப்படின்னு நினைக்கிறேன். அப்போ நம்மளோட படித்த பொண்ணுங்க, பாஸ் பண்ண பொண்ணுங்க 2 பேரை கூட்டு சொன்னாங்க. அதை கூட்டு வந்திருக்கோம். அந்த பொண்ணுங்கிட்ட வந்து அங்கே பாஸ் பண்ண உடனே ரிசல்ட் வந்த உடனே என்கிட்ட வந்து அந்த பொண்ணு சேதுலட்சுமின்னு வந்து பொண்ணு சொன்னாங்க. அப்போ வந்து சார் பாஸ் ஆகிட்டுன்னு சந்தோஷமாக சொன்னாங்க. அப்போ அந்த பொண்ணுகிட்ட வந்து நான் வந்து கேட்ட கேள்வி, முதல் கேள்வி, இந்த பாஸ் ஆனதுக்கு காரணம் என்னம்மா அப்படின்னேன். பாஸ் ஆனதுக்கு உண்டான காரணம் அது வந்து சொன்ன வார்த்தை என்னன்னா, நான் வந்து நம்ம அகாடமி நல்ல பாடம் சொல்லி கொடுத்தாங்க, அல்லது படிக்கிறதுக்கு நல்ல வசதியாக இருக்குது அப்படிலாம், அவ்வளோ எங்கள் பேரண்ட்ஸ் நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படிலாம் எதுவும் சொல்லுவாங்க அப்படின்னு நினச்சி ஒருத்தட்ட கேட்பேன் இந்த மாதிரி. ஆனால் அந்த பொண்ணு சொன்ன காரணம், சார் நான் படிக்க இங்கே சேர்ந்த நாளையிலேருந்து 2 வருஷம் ஆச்சு, ஒரு நாள் கூட நான் லீவ் போட்டதில்லை, ஒரு டெஸ்ட்டு கூட நான் வந்து ஸ்கிப் பண்ணதில்லை, எல்லா டெஸ்ட்டும் போட்டேன், ஒரு நாள் கூட லேட்டாக வந்ததில்லை, லீவ் போட்டதில்லை, கரெக்டாக பண்ணேன், அதுதான் காரணம் சார் அப்படின்னு. அதை பொண்ணு இருக்காங்க, நீங்கள் கூட கேட்டுக்கலாம். சரியா? ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இதுதான் வந்து எனக்கு தெரிஞ்ச வெற்றியோட காரணம். பெரிய திறமை இருக்கணும், ரொம்ப அறிவாளியாக இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் 2வது. ஃபஸ்ட்டு வந்து சின்சியாரிட்டி இருக்கணும். இந்த முயல் ஆமை கதை உங்களுக்கு எல்லாம் தெரியும். அப்போ வந்து ஏன் ஆமை ஜெயிக்கு அப்படின்னா, அது முயல் வந்து இது பாட்டு போய் படுத்துருது. ஆமை வந்து தொடர்ந்து வேலை பார்த்து நம்ம வந்து கிளாஸ் நடக்கும்போது தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கோம். எக்ஸாமுக்கு தான் கால்பார் பண்ணியிருக்கான் அதனால இப்போ நடத்துகிறோம் அப்படின்லாம் கிடையாது. எங்களுக்கு நடந்துக்கிட்டே இருக்கு. இப்போ இந்த வருடம் எக்ஸாம் வந்து குரூப் 4 எக்ஸாம் வந்து இந்த டிசம்பர் 20, அடுத்த 26வது வருஷம் டிசம்பர் 20 உள்ள கிளாஸ் வந்து நாங்கள் எப்போ ஆரம்பிச்சிட்டோம்னா, 1 மாதத்துக்கு முன்னாடியே 2 மாதத்துக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிட்டோம். போன குரூப் 2 எக்ஸாம் முடிந்த உடனே நாங்கள் இந்த குரூப் 4க்குள்ள
எதுவுமே கால்பார் கிடையாது, எதுவுமே வந்து ஆனுவல் பிளானர்ல எதுவுமே போடலை, எதுவுமே சொல்லலை, கவர்மெண்ட்லேருந்து எந்த நோட்டிஃபிகேஷன் கிடையாது. ஆனால் நாங்கள் கிளாஸ் ஆரம்பிச்சிட்டோம், ஆரம்பிச்சு நடந்துகிட்டே இருக்கோம். அப்புறம் கிளாஸ் முடிந்த பிறகு என்ன நடக்கும் அப்படின்னா டெஸ்ட் பேஜ், படித்தவங்களுக்கு எல்லாத்துக்கும் டெஸ்ட் பேஜ் நடந்துகிட்டு இருக்கும். இப்படி நடந்துட்டு இருந்தால் தான் அவங்க வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாஸ் பண்ணுவாங்க, நிறைய பாஸ் பண்ண முடியும். அதனால விடாமல் இருக்கணும். தொடர்ந்து வந்து இப்போ நம்ம ஒரு நாள் தானே லீவ் போட்டேன் அப்படின்னா அது வந்து நமக்கு ஒரு பெரிய ஒரு ஒரு வண்டியில் போய்கிட்டு இருக்கோம், ஒரு பெரிய பஸ்லேயோ கார்லேயோ எல்லாம் போய்கிட்டு இருக்கோம். ஒரு ஆணி குத்திட்டு, ஒரு ஆணி தானே குத்திச்சு, இவ்வளோ பெரிய வண்டி இருக்குல்ல, அதில் ஒரு ஆணி குத்திச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னு நம்ம அப்படி நினைக்க முடியாது. அந்த ஒரு ஆணி வந்து நினைச்சோம் நம்ம எல்லாத்துக்குமே டோட்டல் நம்ம ப்ரோக்ராமே ஸ்பாயில் ஆகிக்கிறோம், வண்டி வந்து பஞ்சர் ஆகிரும். அதே போல தான் இந்த லீவ் போட்டிருக்கோம். அதனால லீவே வந்து போடாதீங்க, எக்காரணத்தை கொண்டும் வந்து லேட்டாக வரணும்னு நினைக்காதீங்க, லீவ் போடாதீங்க. சின்சியாரிட்டியாக இருங்க. உங்கள் சின்சியாரிட்டியாக நீங்கள் இருந்தீங்கன்னாலே போதும். படிக்கணும், ஹார்ட் ஒர்க் பண்ணணும், படிச்சிங்கன்னா கட்டாயமாக வந்து ஈஸியாக இந்த இந்த அடுத்த ஆண்டு 20ஆம் தேதி டேட்டே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதில் வந்து கண்டிப்பாக வந்து இதுலேருந்தே ஒரு 10 பேர் 15 பேர் பாஸ் பண்ண முடியும். அது எங்கள் கையில் இல்லை. நாங்கள் கொடுக்கறதுக்கெல்லாம் கரெக்டாக கோச்சிங் கொடுத்துருவோம். உங்களுக்கு 3 மாதம் கிளாஸ் இருக்கும், ஏப்ரல் மாதம் கடைசியோடு முடிஞ்சிடும். அப்புறம் வந்து டெஸ்ட் பேட்ச் வந்து நடந்துக்கிட்டே இருக்கும். இங்கே மேடம் அலோவ் பண்ணாங்கன்னா இங்கே வந்து நடத்துவோம், அப்படி இல்லைன்னா எங்கள் அகாடமி நடந்துக்கிட்டே இருக்கும். அங்கே வந்து இதுக்கெல்லாம் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கும். அது வந்து இடையில லீவே இருக்காது. அதெல்லாம் நீங்கள் வந்து அதில் நீங்கள் கலந்துக்கிட்டீங்க அப்படின்னீங்கன்னா இதோட படிச்சுட்டு அதோட போயிடக்கூடாது. தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த டிசம்பரில் நடக்கக்கூடிய அந்த எக்ஸாமில் கண்டிப்பாக நீங்கள் வந்து பாஸ் ஆக முடியும். ஏன்னா எனக்கு பிறகு இன்னொரு எனக்கு சொல்லுறதுக்கு உங்களுக்கு டைம் கிடைக்க வருமோ தெரியல. நாளையிலேருந்து கிளாஸ் ஆரம்பிப்போம், நாங்கள் ரெடியாக இருக்கோம், நீங்கள் ரெடியாக இருக்கீங்களா என்னன்னு தெரியல. சரியா? அதனால் அதை பார்த்து கண்டிப்பாக வந்து வேலைக்கு போயே தீரணும் அப்படின்னு ஒரு வைராக்கியம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா இது வந்து நல்லா நம்மளோட அகாடமி நல்ல ஒரு அகாடமி. பிடிச்சிக்கங்க, விடவே விடாதீங்க. ரெண்டாவது இன்னொன்று வச்சுருக்கோம், நாங்கள் அட்டண்டன்ஸ் எல்லாம் எடுப்போம், ரெகுலராக அட்டண்டன்ஸ் எடுத்துகிட்டு வருவோம். கொஞ்ச நாள் படிச்சுட்டு அப்புறமா விட்டுட்டு திரும்ப அப்புறமா இன்னொரு 3 மாதமோ 6 மாதமோ 2 வருஷமோ 1 வருஷமோ கழிச்சு நீங்கள் வந்தால் நமக்கு விகன்ஸ் அகாடமிக்கு வந்தாலும் நாங்கள் சேர்க்க போகிறது கிடையாது. கேட்டிங்களா? அது வந்து நாங்கள் ஒரு கொள்கையாகவே முதல்ல இருந்தே வச்சுருக்கிறோம். ஒரு தடவை வந்துட்டு போயிட்டீங்கன்னா அப்புறமா சேர்க்கறது இல்லை. அதனால அதையும் பார்த்துக்கங்க. அதே போல் இங்கே நீங்கள் படித்து இங்கே கடைசி வரைக்கும் நீங்கள் ரெகுலராக படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு தேவையான எல்லா வசதிகளும் செஞ்சு கொடுப்போம். இப்போ நாங்களுக்கு 2 ஹாஸ்டல் இருக்குது, பாய்ஸுக்கு ஒரு ஹாஸ்டல் வச்சுருக்கோம், கேர்ள்ஸுக்கு ஒரு ஹாஸ்டல் வச்சுருக்கோம். மத்தியானம் ஃபுட்டு வந்து கொடுக்குறோம், லஞ்சு கொடுக்குறோம், மத்தியானம் எல்லா வசதிகளும் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அதனால உங்களுக்கு தேவையான என்ன உதவினாலும் நாங்கள் செய்யறதுக்கு தயாராக இருக்கிறோம். படிக்கணும் அப்படிங்கிற உள்ள ஒரு ஆர்வம் மட்டும் இருக்கணும், விட்டுட்டு போயிடக்கூடாது. இடையில எந்த காரணத்தை கொண்டு விட்டுறக்கூடாது. எந்த காரணத்தை கொண்டாலும் நம்ம என்ன பிரச்சனை இருந்தாலும், என்ன வீட்டில் விசேஷம் இருந்தாலும் சரி, வீட்டில் நல்லது நடந்தாலும் சரி, கெட்டது நடந்தாலும் சரி, சாப்பிட்றது 3 வேளையும் சாப்பிட்ருக்கோம். அதே போல் படிக்கிறதையும் நம்ம தொடர்ந்து படித்து கொண்டிருந்தால் கட்டாயமாக வெற்றி நிச்சயம். அதனால் எங்களுக்கு நம்மளோட சப்போர்ட் வந்து உங்களுக்கு எல்லா மாணவர்களுக்கும் உண்டு. இது 10வது வருடம் இந்த சேவை பண்ணிக்கிட்டு இருக்கோம். தொடர்ந்து என்னுடைய காலம் இருக்கிற வரைக்கும் செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு வைராக்கியமாக நினைத்து கொண்டிருக்கிறேன். அதுக்கு இந்த மாதிரி விருதுகள்லாம் உண்மையில எதிர்பார்க்கவே இல்லை. இந்த மாதிரி விருதுகள்லாம் எங்களுக்கு இன்னும் அதிகமான அளவு மோட்டிவேஷன். உங்களுக்கு வந்து நிறைய பேர் வந்து மோட்டிவேட் பண்ணுறாங்களோ, இதெல்லாம் ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருக்குது. நிறைய பேர் பார்க்கும்போது உண்மையில நினைக்கும் போது இது ஒரு பெரிய பெரிய புகழ்பெற்ற ஒரு கல்லூரியிலேருந்து இந்த மாதிரி ஒரு விருதுகள் கொடுக்கும்போது உண்மையில அது வந்து ஒரு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதனால பிரின்சிபால் அவர்களுக்கும் மற்ற பேராசிரியர்கள் எல்லாருக்கும் மாணவர்கள் எல்லாருக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.